அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் அறுவடை ஆச்சுங்க. அந்த வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன். வீட்டு தோட்டம்னு வச்சது, ஆனால் வீட்டு தேவைக்கு அளவுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு வந்து காய்கள் பழங்கள் கொடுத்துட்ருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் டேங்கோ வெரைட்டி. கொத்து கொத்தாக காய்ச்சி தள்ளுது. என்ன பண்ணுறதுனே தெரியல இவ்வளோ பழத்தையும். இது பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி. நல்லா குண்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப புளிப்பு இருக்குது, சாஃப்டாக இருக்குது ரொம்பவுமே. இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பழங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 வெரைட்டி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு அறுவடை கிடச்சிச்சு. ஒரே செடி இவ்வளோ பெரிய புஷ்ஷாக படர்ந்து காய்ச்சிட்ருக்குது. இந்த சீசனில் தக்காளி பழங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே காய்க்குதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த சீசனில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் செடி நடவு பண்ணியிருந்துருக்கணும். இந்த சீசனில் நம்ம பழங்கள் அறுவடை பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடி உரம் பார்த்தீங்கன்னா மாட்டு தொழு உரம் போட்டது தான். அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு எந்த ஒரு உரமும் இது வரைக்கும் கொடுக்கலங்க. நல்லா தான் காய்ச்சிட்ருக்கு. செடி எல்லாமே வந்து காய்ச்சிட்ருக்கு. அந்தளவுக்கு நாங்கள் அதிகமான உரங்களே வந்து அடியை கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 2 கிலோ தக்காளி எங்களுக்கு கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.